அரண்மனையில இருந்த விலை உயர்ந்த வைரத்தை திருட நினைச்ச கல்வன் அரசருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இசை நிகழ்ச்சி செய்ய வந்தவங்க கூட சேர்ந்து அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடுறான். கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்த சமயத்துல வைரத்தை எடுத்துடுறான். அவன் தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வைரம் களவு போன விஷயம் எல்லோருக்கும் தெரிய வருது. அரண்மனையின் கதவுகள் மூடப்படுது. இசை நிகழ்ச்சியை சேர்ந்த ஒருவர் தான் திருடி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட மந்திரி அந்த குழுவை சேர்ந்தவங்களை தனியா அழைச்சு அவங்க கையில சிறு குச்சிகளை கொடுக்கறாரு. உங்களிடம் கொடுக்கப்பட்டது மந்திர குச்சிகள் ஆகும். இன்னும் சிறிது நேரத்தில் திருடியவரின் கையில் இருக்கும் குச்சி மட்டும் நமது ஆள்காட்டி விரல் அளவுக்கு பெரிதாக வளர்ந்து விடும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். திருடன் குச்சி அதிகமா வளர்ந்துற போதுங்கிற பயத்துல ஆள்காட்டி விரல் அளவுக்கு அதை உடைச்சிடுறான். எல்லோரும் குச்சிகளை திருப்பி கொடுக்கறாங்க. திருடன் கிட்ட இருந்த குச்சியின் அளவு மட்டும் குறைஞ்சிருந்தது. எல்லோருக்கும் திருடன் யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் கிட்ட இருந்த வைரத்தை மீட்டெடுத்து அவனை சிறையில் அடைக்கிறாங்க. இந்த காலத்துல தவற ஸ்மார்ட்டா செய்யறவங்கள புத்திசாலின்னு நினைக்கிறோம். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எப்பவுமே லைஃப்ல சரியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்.